சாமிங்களா, யார் ராசா நீங்களா? எங்க இருந்து வரீங்க? இவ்வளவு கூமுட்டைங்களா இருக்கிறீங்க? அதுவும் தோத்துப்பட்டு பேச்சு ரொம்ப பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு இந்த வெட்டி பந்தா? இந்த சீன் எல்லாம் தேவையா? இந்த ஆண்கள் அணியில சில பேர் இருக்காங்க, இந்த விஷாலு, சத்யா. சத்யா தனியா இருக்கும்போது கூட அட்மாஸ்பியரா இருந்தா, இப்ப இந்த கேங்ல சேர்ந்து ஜோக்கரா மாறிட்டியே, கிளவுனா மாறி இப்படி ஜாம்பி என்ன வேணாலும் சத்யாவுக்கு போடலாம். விஷாலுடைய அடிவருடியா இருக்காரு, அடிமையா இருக்காருன்னு கூட சொல்லலாம். விஷாலுக்கு ஒண்ணுனா அதுக்குன்னு இப்படியா சீன் போடலாம்? இந்த அளவுக்குலாம் சீன் போடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது ப்ரோமோ பற்றி பேசணும். அதில் நான் வந்து ராணவ் வந்து மூடுன்னு சொன்னாருன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு ராணவ் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஓ அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, இல்லைனா பூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. பெண்களுடைய பெண் உறுப்பை பற்றி அசிங்கமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. கிளியராக நமக்கு தெரியல, அது வந்து லைவ்ல நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த ரெண்டு வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை ராணவ் உண்மையாகவே பயன்படுத்தியிருந்தா கூட நிச்சயமா ராணவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். அதை நம்ம அதுக்கப்புறமா பேசுவோம். முதல்ல இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கினுடைய 3ஆம் கட்டம் வந்து இன்னைக்கு நடக்குதுங்க. மறுபடியும் இந்த பால் பிட்டு தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? நேற்று வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சு அதில் வந்து டாலை வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த பால் பிட்டு வச்சு அதுக்குள்ள டாலை மறைச்சு வைக்கணும் அப்படின்றத முதல் நாள் நடந்த அந்த டாஸ்க்கை ரிப்பீட்டடாக வச்சிருக்காங்க, சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. இந்த ரவுண்ட்ல விஷால் நேராக ஓடி போய் குதிச்சு ஜாக்லின் பொம்மையை தான் எடுக்கிறாப்ல. ஜாக்லின் பொம்மையை தான் அவனுடைய டார்கெட்டு. ஒன்று ரயன், ஜெஃப்ரி, இல்லைனா ஜாக்லின். ஜெஃப்ரியை கூட விட்டுருப்பாங்க, ரயன் இல்லைனா ஜாக்லின், இந்த ரெண்டு பொம்மையில எதனா ஒன்று எடுக்கணும்னு நினைச்சு கரெக்டாக ஜாக்லின் பொம்மையை எடுத்துடுறாப்புல. ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி பொம்மை எடுத்துடுறாங்க. இவர் ரயன் கையில் வந்து சாச்சனாவுடைய பொம்மை மாட்டுது. சத்யா கிட்ட யாருடைய பொம்மை மாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யாவுடைய பொம்மையே மாட்டுது. புரியுதா நான் சொல்றது? சத்யா பொம்மையை எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. அதான் தற்குறியா மாறிட்டாரு. இப்ப சத்யா வெளியில வந்துட்டாரு. அந்த நேரத்தில் யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா, சத்யா பொம்மையை வந்து விஷால் வாங்கிக்கிறாரு. ஜாக்லின் பொம்மையை வந்து சத்யா கிட்ட விஷால் கொடுத்துடுறாரு. பிட்ல போட்டு மாத்திக்கிறாங்க. சத்யா பொம்மை எடுத்துட்டு போயிட்டு விஷால் வச்சிடறாருங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, சாச்சனா கையில வந்து விஷால் பொம்மை இருக்கு, ராயன் கையில வந்து சாச்சனா பொம்மை இருக்கு, இந்த பக்கம் சத்யா கையில வந்து ஜாக்லின் பொம்மை இருக்கு. விஷால் வந்து ஜாக்லின் பொம்மையை உள்ள வைக்க கூடாது அப்படின்றத சொல்றாரு. அவரோட ஏம் ஜாக்லினை அவுட் பண்ணணும். ராயன் கிட்ட சாச்சனாவுடைய பொம்மை இருக்கு. ராயன் வந்து என்ன பண்றாருன்னா, எப்படியாச்சும் சாச்சனா கிட்ட இருக்கக்கூடிய விஷால் பொம்மையை புடுங்கி இந்த பொம்மையை சாச்சனா கிட்ட கொடுக்கணும்னு ட்ரை பண்றாப்ல. சாச்சனா பொம்மையை வந்து உள்ள வைக்காம விஷால் பொம்மையை புடிங்கிடலாம். அப்போ நம்ம ஒருவேளை புடுங்கிட்டோம் அப்படின்னா விஷாலா நம்மளான்னு பார்த்துக்கலாம். இப்போ சத்யா எவ்வளோ நேரம் உட்காரான்றது நம்ம பார்த்துப்போம், நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் வந்து ஒரு பிளான் பண்றாரு. ஆனா சாச்சனா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என் பொம்மையை கொண்டு போய் வச்சிரு, நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உட்கார ரெடி, விஷால் பொம்மையை நான் உள்ள வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாச்சனா சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல சாச்சனா வந்து மரியாதை இல்லாம ஒருமையில பேசுறாங்க ராயனா. அது ரொம்ப தப்பு. அவன் இவன் பேசுறதுலாம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா தற்கூரி இல்லை, இதுவும் ஒரு தற்கூரி தானே, அதனால அதெல்லாம் தெரியாது. ராயன் என்ன சொன்னார்னா, சாச்சனா உன் பொம்மையை புடுங்கலாம், நான் கொஞ்ச நேரத்தில் வந்து எப்படின்னா நான் புடுங்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது நீ புடுங்கிருவியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா, இப்போ புடுங்கடா பார்க்கலான்னு சொல்லிட்டு டிஷர்ட்குள்ள பொம்மையை வைக்கிறான். நேற்று இப்படிதான் அன்ஷிதா வந்து டிஷர்ட்குள்ள பொம்மையை வைக்கும் போது இந்த பொண்ணு தான் கத்துச்சு, டிஷர்ட்குள்ள பொம்மையை வச்சுன்னா டிஷர்ட்டை தூக்கி தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னைக்கு இந்த பொண்ணு அதையே பண்ணுது. தற்கூரி ஃபார் த ரீசன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜாக்லின் வந்து சாச்சனா கிட்ட பேசுறாங்க. நீ நிப்பியா சாச்சனா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நிச்சயமா நிற்கிறேன் அப்படின்னு சாச்சனா சொன்னதுனால ஜாக்லின் மட்டும் ராயன் கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ சாச்சனா பொம்மையை வச்சிரு, அவன் நிற்கிறேன்னு சொல்லிட்டா, பார்த்துக்கலாம் பரவாயில்ல, நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேர் விளையாடுங்க, யாரு ஜெஃப்ரியும் ராயனும் நீங்கள் 2 பேர் விளையாடுங்க, அவங்களுக்கு என் பொம்மை எடுக்கணுன்றதான் டார்கெட் பண்ணி எடுத்துட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்ன உடனே ராயன் கொண்டு போய் சாச்சனா பொம்மையை வச்சுட்டார். இது நடக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. சத்யாவும் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் இவங்க சாச்சனாவும் உட்காந்துருக்காங்க. அந்த சைடு ஒரு பிளான் பண்றாங்க. விஷால் சத்யா கிட்ட போய் சொல்றாரு, ஒருவேளை டைம் வந்து கிட்ட நெருங்குது அப்படின்னா நீ எப்படியாச்சும் என் பொம்மையை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சத்யாவுக்கு அவன் என்னமோ உடம்பெல்லாம் வச்சு பிசிக்கா இருக்கவும் பெரிய அசுரன் நினைப்பு மனசுக்குள்ள, புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய பலசாலி நினைப்பு, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில சத்யா இருக்கார்.
இவங்க 2 பேருமே உட்காந்துருக்காங்க. சாச்சனாவை ப்ரொடெக்ட் பண்ணி ராயன், ஜாக்லின் எல்லாமே உட்காந்துருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க புடுங்க வராங்கன்னும் போது நம்ம தடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இதுல கடைசியில் பிக் பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டாஸ்க் இன்னையோட முடிக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு 10 நிமிஷம் டைம். இந்த 10 நிமிஷத்துல யாருடைய பொம்மை வந்து உள்ள போகுதோ அவங்க வந்து இந்த கேம்ல இருப்பாங்க. ஒருவேளை இந்த 10 நிமிஷத்துல நீங்க 2 பேருமே உள்ள வைக்கல அப்படின்னா நீங்க 2 பேருமே அவுட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்ப சாச்சனா கிட்டையும் விஷால் பொம்மை தான் இருக்கு, சத்யா கிட்டையும் ஜாக்லின் பொம்மை இருக்கு. இவங்க 2 பேரும் உள்ள போகலன்னா கூட அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. யாருக்கு நஷ்டம்? ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் நஷ்டம். 2 பேருமே கடைசி வரைக்கும் உள்ள போகல. இது நடக்குதா? 2 பேருமே உள்ள போகல. 10 நிமிஷம் டைம் வந்து முடிஞ்சு போச்சு. பிக் பாஸ் வந்து 2 பொம்மையும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றாரு. ஸோ இப்போ விஷாலும் அவுட்டு, ஜாக்லினும் அவுட்டு. முதல் ரவுண்டு முடிக்குதா? அடுத்த ரவுண்ட்ல தான் காமெடியே. என்ன காமெடி அப்படின்னா, சேம் இதே மாதிரி எல்லாரும் ஓடுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பொம்மை எடுக்கணுமோ அந்த பொம்மை எடுக்கிறாங்க. சத்யா அப்படிங்கிற அந்த ஒரு புதிய கிளவுன் இருக்காருல்ல, அந்த கிளவுனுடைய பொம்மை யாரும் எடுக்கல. நேற்று எப்படி தர்ஷிகாவுடைய பொம்மையை வந்து எடுக்கலையோ அதே மாதிரி சத்யாவுடைய பொம்மையை யாருமே எடுக்கல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், யாருமே எடுக்கல அப்படின்னாலே இந்த ஆள் அவுட்டு தான். இந்த ஆளை மறந்துட்டாங்க. இத இந்த ஆள் வந்து எப்படி மாத்தி எப்படி வந்து ஒரு ரீல் விடுறாரு அப்படின்னா, பெருமையா பேசுறாப்புல. என்ன பெருமையா பேசுறாருன்னா, என் மச்சான் அவுட் ஆயிட்டான், விஷால் அவுட் ஆயிட்டான், விஷால் இல்லாத கேம்ல நானும் விளையாட விரும்பல, அதனால நானே என் பொம்மையை எடுத்து வச்சுக்கிறேன், நான் அவுட் ஆகுறேன். யோ தற்கூரி முண்டமே, உன் பொம்மையை யாரும் எடுக்கல, அதை ஒத்துக்கோ. தர்ஷிகா எப்படி ஒத்துக்கினாங்க? அசிங்கமா போச்ச குமார்ன்ற மாதிரி உன்னை விட்டாங்கய்யா, உன்னை விட்டுட்டாங்க. அதுல ஒரு பந்தா காட்டுறாப்புல. இந்த வெட்டி பந்தா, இந்த வெட்டி சீன் எதுக்கு சத்யா? எதுக்கு? உங்களுக்கு அந்த உடம்பு மட்டும் இல்லைன்னா நீங்க ஒரு ஆளே இல்லை. ஒரு ஆளையில வேஸ்ட் பீஸ் இந்த வீட்டுல சத்யா. சரிங்களா? என்ன பண்ணிட்டாரு அப்படி? ஒரு கொஞ்ச நாளா உடம்ப காட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஒரு டாஸ்க்கும் வந்து சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்றதில்ல. இப்ப பாருங்க, இப்ப விஷால் போனதுனால இவர் வெளில வந்துட்டாராம். அப்ப விஷாலுக்கு கப்பு இல்லைன்னா நீங்களும் செத்துருவீங்களா என்ன? மாடியில இருந்து குதிச்சிருவீங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கோவா கேங்குன்னு மூச்சுக்கு 300 வாட்டி நீங்க சொல்றீங்க இந்த 4 பேரை. அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? விஷால் கொடுத்தவொடனே பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டதுக்கும், இப்ப விஷால் வெளியில போயிட்டான்னு சொன்ன உடனே நானும் வந்து வெளில போறேன்னு வந்து ஒரு வெட்டி சீன் அந்த இடத்துல கிரியேட் பண்றதும், அதோடைய பேர் என்ன? இதுக்கு பேர் தான் கேடு கேட்ட எச்சைத்தனம். நீங்க என்ன பண்றீங்களோ அதெல்லாம் அடுத்தவங்க பண்றாங்க. ஆனா அவங்க பண்றது தப்புன்னு பேசுற நீங்க பண்றத பெருமையா பேசிக்கிறீங்களே. எதுக்குடா இந்த பொழப்பு? எதுக்கு இந்த ஈன பொழப்பு? மானம் மரியாதை சூடு சொரணை எதனா இருக்குதா? அவுட் ஆயிட்டாரு அவரு. அவுட் ஆயிட்டா அதுல ஒரு வெட்டி சீனு. ஸோ இது இப்போ வரைக்கும் இதாங்க நடந்திருக்கு. இந்த சத்யா ஏன் இப்படி வந்து உடம்பு இருக்கிற அளவுக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கரெக்டா இருக்குங்க சத்யாவுக்கு. ஒரு பக்கம் ராணுவம் அப்படி இருக்கிறான்னா, ராணுவுக்கு சற்றும் குறையாம இம்மி பெசங்காம சத்யா இருக்காப்புல. மேல் மாடி காலியா இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரே எண்ணம், ஜாக்லின் அவுட் பண்ணணும். ஜாக்லின் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலா இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஜாக்லின் மிகப்பெரிய குடைச்சலா இருக்காங்க. தூக்கம் வர மாட்டேங்குது. பர்சனலா சத்யாவுக்கு ஜாக்லின் மேல வன்மம் இருக்கு. நேத்து ஜாக்லின் அடிச்சுட்டாப்ல. அதை ஜாக்லின் பெருசா எடுத்துக்கல. இதுவே ஜாக்லின் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா, உதாரணத்துக்கு ஆனந்தி இல்ல மஞ்சரி இப்படி போன்ற ஆட்கள் இருந்திருந்தா அது பெரிய ஒரு பிரச்சனையா மாத்திருப்பாங்க. ஜாக்லின் அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க. ஆனா இவர் அடிச்ச அடி நிச்சயமா அவங்களுக்கு வந்து வலிச்சிருக்கு. அதனால தான் அவங்க கத்துனாங்க. நேத்து இன்டென்ஷனலா ஒரு அடிச்சு விட்டாரா? முந்தா நேத்து வந்து ஒரு விஷயத்த சொல்றாப்புல, டைரக்ட் நாமினேஷன்ல ஜாக்லின் பேரை சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வன்மத்தை அங்கே கொட்டினாரா? இன்னைக்கு மீண்டும் ஜாக்லின் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை அந்த டாலை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இவர் ஃப்ரெண்டுக்காக ஆடுறன்ற பேர்ல காட்டிட்டாங்க. சரி, ஆடினீங்க, நல்லா இருந்துச்சு கேம். நீங்க எப்படி ஆடினீங்களோ அதே மாதிரி உங்க பொம்மையும் செஞ்சு விட்டாங்க. உன் பொம்மையை எடுக்கல, அதுக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி வந்து பில்டப் போடுறீங்க தெரியுமா? ஒரு வெட்டி சீன், என் மச்சானுக்காக நான் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற பத்தியா? இது இங்கதான் சத்யா யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப உங்க ஃப்ரெண்டு வரலன்றதுக்காக நீங்க அவுட் ஆகிறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, உங்களை நாமினேஷன்ஸ்க்கு கொண்டு வந்தப்ப உங்களை நம்பி நீங்க விளையாடுவீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க தெரியுமா? அந்த மக்களுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? சிறப்பா பண்ணியிருக்கீங்க. சத்யாவுக்கு ஓட்டு போன மக்கள் எல்லாரும் கவனத்துல வச்சுக்கோங்க. விஷால் அவுட் ஆனதுனால இவர் அவுட் ஆயிட்டாராம். அப்ப நீங்க இவர் விளையாடணும், நீங்க அவருக்காக போட்ட ஓட்டு எல்லாம் வேஸ்ட். அவனுக்காக விளையாடுறதுக்கு எதுக்கு வீட்டுக்கு வந்த? வெளில போயிரு, கதவு திறந்து வெளில போயிரு. ஒரு டிக்கெட் குறைஞ்சா விஷாலுக்கு அது பிளஸ் பாயிண்ட் தானே. விஷால் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை சத்யாவுக்கு இருக்குன்னா வெளில போயிருங்க.
கேவலமா இல்லையா உங்களுக்கு? இதுக்கு எதுக்கு ஆம்பளைங்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் சொல்றதுக்கு கிடையாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய குறைச்சலா பெண்கள் இருக்காங்க. அதுல குறிப்பா ஜாக்லின் சௌந்தர்யா இருக்கிறாங்க. ராயன் வந்து அவர் என்ன சொல்லி பாராட்டுறதுனே தெரிலங்க. டே ஒன்ல இருந்து, இந்த டாஸ்க் ஆரம்பிச்சா டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் சிங்கிள் ஹேண்டடா டீல் பண்றாருங்க எல்லாரையும். தீபக்கை ஓட விடுறாரு, விஷாலை ஓட விடுறாரு, சத்யாவை ஓட விடுறாரு, அருணை ஓட விடுறாரு. யார் வந்தாலும் பாயிண்ட் தான், ஓட விட்டுட்டே இருக்காப்புல மனுஷன். இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன நீங்க ராணவா இல்ல ராயனா, ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் ராணவ் 0, ராயன் 100% பெஸ்ட். யாரை கம்பேர் பண்ணா? நீங்க ராணவன் கம்பேர் பண்ணா அவருக்கு வந்து இந்த கேமோடைய புரிதல், எப்படி வந்து அணுகணும், எல்லாமே ஒரு ஐடியா இருக்கு. ராணவ் கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு தேவை கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணி அதில் வந்து உயிர் வாழணும். அப்படின்னு அந்த வெளியில சில கண்டென்ட் பைத்தியங்கள் இருப்பாங்க பாருங்க, எதனா ஒன்று பண்ணி நம்ம ட்ரெண்ட் ஆயிடணும். அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அழிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. எதனா ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், எதனா ஒரு கண்டென்ட் கொடுத்து மக்கள் மத்தியில் போகணும். மக்கள் எந்த கண்டென்ட்டை விருப்பப்படுறாங்கன்றது கூட தெரியாம என்னமோ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம் மக்களே. 3வது ப்ரோமோவும் தரமாக வருதுன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சத்யாவுடைய வெட்டி சீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.